தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஏபினா என்ன ஜிபினா என்னன்ற பேசிக்ஸ் தேவை. ஏபி அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரி இருக்கும் எக்ஸெட்ரா. அதாவது நம்ம ஆட் பண்ணும்போது அதாவது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஏபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே இது ரேஷியோ சேமாக இருந்தால் அது ஜிபின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா 2 நம்பர்ஸ்க்குள்ளே எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏஆர் ஏஆர் வச்சுக்கலாம். இப்போது நான் இப்போ செகண்ட் நம்பரில் இருந்து தேர்ட் நம்பரை டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆர் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். அதே போல் ஏஆர் பை ஐ, செகண்ட் நம்பர் பை ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர் ஆர். ஸோ இந்த மாதிரி சேமாக இருக்கிறது பேர் தான் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஏஆர் ஸ்கொயர், செகண்ட் நம்பர் பை ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர், ஏஏ கேன்சல் ஆர்ஆர் கேன்சல். ஸோ இங்கேயும் ஆர் இங்கேயும் ஆர். ஸோ இதை தான் காமன் ரேஷியோ ஆர்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏபிக்கும் ஜிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் 3 இன்க்ரீஸிங் நம்பர்ஸ் இன் ஜிபி. எப்போவுமே நல்ல 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், 3 இன்க்ரீஸிங் நம்பர் இப்படிலாம் கொடுத்தா ஏபி அண்ட் ஜிபிக்கு ஜென்ரலாகவே 2 டேர்ம் இருக்குது. நான் ஜிபிக்கு இப்போ சொல்கிறேன் ஏ பை ஆர் ஏஆர். இந்த மாதிரி தான் 3 டேர்ம்ஸ் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இன் ஜிபி வந்து 5832 சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ பை ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் ஈக்குவல் டு 5832. ஆட்டோமேட்டிக்காக ஆறு கேன்சல் ஆகிடும். ஏ பவர் 3 ஈக்குவல் டு 5832ன்னு இருக்கும். 5832 ஏ கியூப். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 5832வை பேஸ் நம்பர் ஏதாவது வர மாதிரி டிவைட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கிறேன். 2 2s are 4, remaining 1 18, 9 2s are 18, 1 2s are 2, remaining 1, 6 2s are 12, 1 2s are 2, 4 2s are 8, 5 2s are 10, 8 2s are 16, 7 2s are 14, 2 2s are 4, 9 2s are 18. ஸோ இது வந்து 2 டேபிள் வராது, 3 டேபிள் வரும். 2 3s are 6, remaining 1, 4 3s are 12, 3 3s are 8 3s are 24, 81, 3 27, 3 9 3 and 3. ஸோ அப்போ என்ன வரும்னா ஸோ 3 வந்து ஹவு மெனி டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 வந்து 6 டைம்ஸ் இருக்குது, 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. நம்ம அப்போ காமனாக 3யை வெளியே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பவர் கேன்சல் பண்ண முடியும். 2 into 3 2 power 3, 2 power 2 into 3 power 2 into 2 the whole power 3. Therefore 9 into 2 the whole power 3 equal to 18 power 3. A cube equal to 18 power 3 na A equal to 18. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம A ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி R கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் R ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இதுலேயே R ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ வேறு ஒரு ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம வேணும் R ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆருக்காக நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இஃப் வி ஆட் 6 டு த செகண்ட் நம்பர். இப்போ இதுதான் நம்மளோட செகண்ட் நம்பர். இந்த செகண்ட் நம்பரோட நம்ம என்ன பண்ணணும் 6 ஆட் பண்ணணும். அண்ட் தேர்ட் நம்பர் டு த வி ஆட் 6 டு த செகண்ட் நம்பர். கொஸ்டின் ரிப்ளீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா 9 டு த தேர்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது ஏ பை ஆர், செகண்ட் நம்பர் என்னது செகண்ட் நம்பரோட 6 ஆட் பண்ணுறோம். தென் தேர்ட் நம்பர் ஏஆர், தேர்ட் நம்பரோட என்ன ஆட் பண்ணுறோம் 9 ஆட் பண்ணுறோம். நம்பர்ஸ் தான் ஏபியை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பரும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது டிஃப்ரென்ஸு. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த இதை ரீப்ளேஸ் மட்டும் பண்ணுறோம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா ஏ வந்து 18 அப்படின்னு தெரியும். நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போது a + 6 நான் a by 6 a by 6ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுறோம்.
ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் எப்படி செய்யணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 324 வருது. இப்போ எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 324 வரணும், தென் ஆட் பண்ணும்போது 39 வரணும். ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து 2 டைப்ஸை யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுது, அந்த மாதிரி எல் டிவிஷன் பண்ணும்போது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லாஸ்ட் 3 நம்பர்ஸ் பார்த்தா 27, ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் பார்த்தா 12, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 39. இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸை மாற்றி மாற்றி ட்ரை பண்ணல. இப்போ 2 நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் இப்படி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பெரிய நம்பருக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய ஃபேக்டர்ஸ் என்னென்னா 27 and 12 ரெண்டுமே மைனஸ் சைன், ஏன்னா அப்போ தான் ஆட் பண்ணும்போது -39 வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபேக்டர்ஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 18r² - 27r - 12r + 18 = 0. இப்போ இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தானா 9 and r காமனாக இருக்குது. 9r எடுத்துட்டோன்னா 2 times r -3. நெக்ஸ்ட் இதில் -6 காமனாக எடுத்துட்டோன்னா 2r - 3 = 0. ஸோ இப்போ இது 2 டேர்ம் ஆகிடுச்சு. இது ரெண்டில் எது காமனாக இருக்குன்னா 2r - 3 காமனாக இருக்குது. ரிமைன் 9r - 6 = 0. ஸோ இங்கே r வேல்யூ என்னென்னா 3/2 and r வேல்யூ வந்து 6/9, that is 2/3. 3/2 and 2/3. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். நம்மளோட a/r, AR. a வந்து 18, r வந்து 3/2. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 18 3/2 18 into 3/2. ஸோ இது கேன்சல் பண்ணால் 6, இது நியூமரேட்டர் போயிடும். ஸோ 6 2s are 12, 18 9 27. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சீக்வன்ஸ்னு பார்த்தா இது இன்னொன்று r = 2/3. இது ரெசிப்ரோக்கலாக இருக்கனால இந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸில் வரும். இதுதான் அந்த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்க்ரீஸிங் ஆர்டர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் 12 18 27 தான் நமக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்.